ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த 90s கிட்ஸ்க்கு ஏன் கல்யாணமே ஆக மாட்டேது? பல பேத்துக்கு 30 வயசுக்கு மேலே ஆகிருக்கும், 35 வயசு ஆகிருக்கும். ஆனால் கல்யாணமே ஆகாது. அதுக்கான சிம்டம்ஸே வந்து லைஃப்பில் ஒரு அறிகுறியும் தெரியாது. அந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கான மிக முக்கியமான ரீசன், அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 90s கிட்ஸ் எல்லாம் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 1985லேருந்து 2005 வரைக்கும் பிறந்த எல்லாருமே 90s கிட்ஸ் தான். இந்த 85லேருந்து 95 வரைக்கும் இயர்லி 90 கிட்ஸ். 95லேருந்து 2005 வரைக்கும் பிறந்தவங்கலாம் லேட் 90 கிட்ஸ். இந்த 85லேருந்து 2005 வரைக்கும் தான் மிக வேகமான கல்ச்சரல் சேஞ்ச், வாழ்வியல் மாற்றங்கள், டெக்னாலஜி, செல்ஃபோன், மொபைல், இந்த நெட்வொர்க்கு, இன்டர்நெட்டு, டிவி, கம்ப்யூட்டர், லேப்டாப் எல்லாமே வந்தது இந்த காலகட்டத்தில் தான். எந்த டெக்னாலஜியுமே பார்க்காம டயர் வண்டி ஓட்டிக்கிட்டு ரோட்டில் சுற்றிட்டு இருந்த 90s கிட்ஸ்க்கு இந்த மாதிரி டெக்னாலஜியெல்லாம் பார்த்தோன்னையும் பிரமிப்பாக தெரிஞ்சது, ஒரு அதிசயமாக தெரிஞ்சது. அதை வந்து லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வந்து அவங்களால மாற்றிக்க முடியல. அது வேறு, இது லைஃப் வேறு அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தாங்க. ஆனால் இப்போ இருக்க 2K கிட்ஸ் அதை தான் லைஃப் ஸ்டைலாகவே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல் போடுறது, ஒரு படம் பார்க்குறது, எல்லாமே சினிமேட்டிக் லைஃப் ஸ்டைலாக வாழ்கிறாங்க. ஆனால் 90 கிட்ஸ் இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் கூட போட மாட்டாங்க. ஐயோ பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துருவோம், ஐயோ சொந்தக்காரனெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுவாங்க. அப்படின்னு ஒரு மாயையான உலகத்தில் இன்னும் அப்படியே இருக்காங்க, அப்டேட் ஆகாமல். இதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் 90 கிட்ஸோட பேரண்ட்ஸ் அதை விட ஒரு பேக்வேர்டான ஒரு கல்ச்சரில் வாழ்ந்தது தான். அடுத்தது மிக முக்கியமான காரணம் நம்ம படித்த எஜுகேஷன் சிஸ்டம் மிக வேகமாக மாறினது 90 கிட்ஸ் காலகட்டத்தில் தான். புதுசான காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், கோச்சிங் இன்ஸ்டியூட், பல இன்ஸ்டியூட் வந்தது இந்த காலகட்டத்தில் தான். இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் இந்த ஃபேமிலி ரிலேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவுட்டோரில் மீட் பண்ணுற எல்லா பர்சன்ஸுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறது, லாங் ட்ரைவ், அவுட்டோர் ஒகேஷன் போகிறது, இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மாறினதுக்கப்புறம் யாரும் வந்து ரிலேஷன்ஸில் வந்து மேரேஜ் பண்ணுறதில்ல. அவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட், எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு 90 கிட்ஸ் அவன் ரிலேஷன்லேயோ ஒரு ஃபேமிலியிலேயோ போய் பொண்ணை அப்ரோச் பண்ணால் அவனை ஒரு மனுஷனாகவே மதிக்க மாட்டாங்க. அவன் எந்த மாதிரி ஒரு ரிலேஷன்லேருந்து வந்திருக்கான், அவனோட தாத்தா யார், நம்ம ஃபேமிலி உருவாக எந்த மாதிரி ஒரு ட்ரீ அவங்க காரணமாக இருந்தாங்க, முன்னோர்கள் எப்படி காரணமாக இருந்தாங்க, அதை பற்றியெல்லாம் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. இதுவே கூட படித்த ஒரே காரணத்துக்காக ஒரு பையன் வந்தானா அவனை நடுவீட்டில் உட்கார வச்சு பொண்ணை கேட்டால் கூட கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அவன் கடைசியில் எங்கே கொண்டு போய் நிறுத்துவான் அதை பற்றியெல்லாம் அவங்க யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து சினிமாட்டிக் லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து நிகழ்காலம் மட்டும்தான் தெரியும். இறந்த காலம், எதிர்காலம், நடக்க போகிறது இதை பற்றி அவங்க யோசிக்க மாட்டாங்க. இந்த எஜுகேஷன் சிஸ்டமால் தான் ரிலேஷன்ஷிப்புங்கிற ஒரு பாண்டிங்கு, ஒரு லைஃப் ஸ்டைலே காணாமல் போச்சு. இதே காலகட்டத்தில் தான் பல அரசியல் தலைவர்கள் ஜாதி ஒழிப்புங்கிற பேரில் சொந்த பந்தத்தை எல்லாம் ஒழிச்சிட்டாங்க. சொந்த பந்தத்தை அடையாளம் காண்பதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயமே வந்து ஜாதி தான். ஜாதி வச்சு தான் உங்கள் சொந்தத்தை நீங்கள் அடையாளம் காண முடியும். அப்போ தான் வந்து உங்களுக்கான ஒரு வாழ்வியல் தேடலை அவங்கக்கிட்டேருந்து ஒரு பொண்ணை கேட்குறதோ ஒரு பையனை கேட்குறதோ உங்களால் முடியும். இந்த ஜாதி ஒழிப்புனால அந்த சொந்த பந்தமும் பல உறவுகள் அழிஞ்சு போச்சு. அடுத்தது மிக முக்கிய காரணம் 90 கிட்ஸோட கூச்ச சுபாவம். 2K கிட்ஸ் மாதிரியெல்லாம் இருக்க மாட்டாங்க. டெக்னாலஜி, இந்த நெட்வொர்க், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரினா ரொம்ப பயப்படுவாங்க. ஒரு போஸ்ட் போடுறதுக்கே பயப்படுவாங்க. ஆனால் 2K கிட்ஸ் அப்படியெல்லாம் கிடையாது. அதை தான் லைஃப் ஸ்டைலவே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு சினிமாவுக்கு போனாலோ, ஒரு காஃபி சாப்பிட்டாலோ, ஒரு ஜூஸ் சாப்பிட்டாலோ அதை போஸ்ட்டாக போடுவாங்க. வாட்ஸ்அப் ப்ரொஃபைலில் கூட இவங்களோட இமேஜ் வைக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு கூச்ச சுபாவம். எப்போ இந்த கூச்ச சுபாவத்துலேருந்து இவங்க வெளியே வராங்களோ அப்போ தான் அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகும். ஏன்னா 10 ரூபா சோப்பு கூட இங்கே 100 விளம்பரம் தேவைப்படுது. இங்கே முகத்தையே வெளிச்சத்துக்கு கொண்டு வராத போது இவங்க வாழ்க்கை எப்படி வெளிச்சத்துக்கு வரும்? அடுத்து மிக முக்கிய காரணம் லைஃப் ஸ்டைல் வந்து சினிமாட்டிக் லெவலுக்கு சேஞ்ச் ஆனது தான். 2K கிட்ஸ் எந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் எதிர்பார்க்கனா, ஒரு சினிமாவில் இருக்கிற மாதிரி லைஃப் இருக்கணும். அவங்களுக்குன்னு தனி வீடு, தனி ஃப்ளாட்டு, காரு, 1 lakh லெவலில் சேலரி, லாங் ட்ரைவு, அவுட்டோர் ட்ரிப்பு, ஃபாரின் ட்ரிப்பு, இந்த மாதிரி ஒரு சினிமாட்டிக் லைஃப் ஸ்டைலுக்கு வந்து மாறிட்டாங்க. ஆனால் இந்த 90 கிட்ஸ் இன்னும் அப்படியே இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா 90 கிட்ஸ்க்கு வந்து 90 கிட்ஸ்க்கு ஈக்குவலான பொண்ணுங்க கிடையாது. ஏன்னா 90 கிட்ஸ் பொண்ணுங்களெல்லாம் 80 கிட்ஸை கல்யாணம் பண்ணிட்டானுங்க. 90 கிட்ஸ் வந்து 2K கிட்ஸை பார்த்துட்டு அப்ரோச் பண்ணிவிட்டு ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கானுங்க. அடுத்தது மிக முக்கிய காரணம் 90 கிட்ஸோட அப்பா அம்மாலாம் மேக்ஸிமம் படிக்காதவங்க. அவங்களோட 90 கிட்ஸ் வந்து லைஃப்பில் என்னென்ன தேவை, அவங்கள எப்படி வளர்க்கணும், அது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அடிப்படையாக ஒரு மனுஷன் என்ன வாழ்கிறதுக்கோ அதை மட்டும்தான் அவங்களால பண்ண முடிஞ்சுது. இது தெரியாமல் 90 கிட்ஸ் அப்பா அம்மாவையே சார்ந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. இன்னுமே அப்பா அம்மாவுக்கு வந்து அவங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அவங்க வந்து எல்லாமே பார்த்துக்குவாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனங்கிறது இப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வந்திருக்கு. உலகம் ஏஐலேருந்து ரோபோட்டிக் வரைக்கும் டெவலப் ஆகிடுச்சு. ஆனால் இந்த 90 கிட்ஸ் இன்னும் அப்பா அம்மா கூட சண்டை போட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் எப்போ அவங்க முயற்சியாக அவங்களுக்கு தேவையான லைஃப்பில் வரக்கூடிய விஷயங்களை முயற்சி பண்ணி தேடுறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனால் இந்த 2K கிட்ஸோட அப்பா அம்மா அப்படியெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு வந்து
குழந்தைங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை கரெக்டாக பண்ணுற அளவுக்கு அவங்க படிச்சிருக்காங்க. அவங்க எஜுகேஷன்லேருந்து, அவங்க கேரியர்லேருந்து, அவங்களோட லைஃப் ஸ்டைல் வரைக்கும் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்பாங்க. அடுத்து இந்த 90 கிட்ஸ் என்ன பண்ணி லைஃப்பை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த 2K கிட்ஸ் பிறக்கும்போதே அவங்களுக்கு வந்து எல்லா டெக்னாலஜியும் எல்லா லைஃப் ஸ்டைலும் இருந்ததுனால அவங்க பிறக்கும்போது எல்லா அப்டேஷனோட வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த 90 கிட்ஸ்க்கு வந்து எல்லாமே லேட்டாக கிடைச்சதுனால அந்த அப்டேட்டுக்கு அவங்களால போக முடியல. அவங்களுக்கு கிடைக்கிற ஒரே சொல்யூஷன் தன்னை அப்டேட் பண்ணிக்கிறது தான். தன்னோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், தன்னோட நாலேஜ், தன்னோட கேரியர், தன்னோட லைஃப் ஸ்டைல், தன்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணணும். எதனால் வந்து பின்தங்கி நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத யோசித்து அவங்க அப்டேட் பண்ணிக்கிறது தான் மிக முக்கியமான ஒரு பணி. அதை செஞ்சால் தான் அவங்களால வந்து தன்னோட லைஃப்பை காப்பாற்றிக்க முடியும். அடுத்து 90 கிட்ஸ் மிக முக்கியமாக பண்ண வேண்டியது தன்னோட சர்க்கிளை வந்து பெருசு பண்ணுறது. 90 கிட்ஸ் எப்போவுமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்களோட வேலை, அவங்களோட வீடு, அவங்களோட சின்ன வட்டத்துக்குள்ளேயே இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அந்த வட்டத்தை பெருசு பண்ணணும். புது புது விஷயங்களை கற்றுக்கணும். புதுசாக டான்ஸ் கிளாஸ் போகிறது, புதுசாக மியூசிக் கிளாஸ் போகிறது, புது புது விஷயங்களை கற்றுக்கிறது, இந்த புது ஃபங்க்ஷன்ஸ், பார்ட்டிஸ், அப்புறம் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அவங்க போகும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதிகமாகும். புது புது நபர்களை சந்திக்கும் போது அவங்க புது புது ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். ஒரு 100 பேர்த்த பார்க்கும்போது அவங்க 10 ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அந்த 10 ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தராவது அவங்களுக்கு வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டாக மாறுவாங்க. அந்த மாதிரி அந்த சர்க்கிளை வந்து பெருசு பண்ணிக்கிட்டே போகணும். ஏதோ 20-30% 90 கிட்ஸ்க்கு வந்து இயல்பாக கல்யாணம் ஆகிருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் 90 கிட்ஸ் கல்யாணம் ஆகிறது காரணமே இந்த மாதிரி ரீசன்ஸ் தான். அவங்க லைஃப்பை காப்பாற்றிக்கிறதுக்கு மிக முக்கியமாக அவங்க பண்ண வேண்டியது தன்னை அப்டேட் பண்ணிக்கிறதும், தன்னோட ஃபினான்ஷியலை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதும், புது புது சர்க்கிளை க்ரியேட் பண்ணுறதுனால மட்டும்தான் அவங்க லைஃப்பை காப்பாற்றிக்க முடியும். இல்லை அப்படியே இருந்துட்டாங்க அப்படின்னா அத்திப்பட்டி காணாமல் போன மாதிரி ஒரு 90 கிட்ஸுங்கிற ஜென்ரேஷனே வந்து காணாமல் போயிடும். ஒரு 100 வருஷம் கழித்து ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது இந்த டெக்னாலஜி வாழ்வியல் மாற்றத்தால் ஒரு ஜென்ரேஷனே வீணாக போயிருக்கு அப்படிங்கிற ஒரு வரலாறு தான் மிச்சமாகும். மிக முக்கியமாக 90 கிட்ஸ் வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். அப்படின்னா மட்டும்தான் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் ஈஸியாக கிடைக்கும். அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு அவங்களோட கேரியர் டெவலப் பண்ணுங்கள். அப்போ தான் முடியும். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.